ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி என்று கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் போதும், சிவபெருமானின் பாதங்களை சரணடையலாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு வரி மந்திரத்திற்குள் இத்தனை அற்புதங்களா? அந்த மந்திரத்தில் அப்படி என்னதான் மகிமை மறைந்துள்ளது என்ற சந்தேகம் உங்களுக்கு உள்ளதா? இதே போல ஒரு சந்தேகம் ஒரு முனிவருக்கும் வந்தது. சிவனை நினைத்து பக்தர்கள் எதற்காக இந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள்? இந்த மந்திரத்தை சொல்லி சத்தமிட்டு கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்தால் என்னதான் நடக்கும் என்ற சந்தேகத்திற்கு விடையை தெரிந்து கொள்ள நீண்ட நாட்களாக தவத்தை மேற்கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்யும் பாக்கியத்தையும் பெறுகின்றார் அந்த முனிவர். கைலாயத்தில் சிவபெருமானை சந்தித்த முனிவர் தனக்குள் இருந்த கேள்வியை எழுப்பினார். எம்பெருமானே, எதற்காக உங்களை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த மந்திரத்தை கோஷமிட்டு கொண்டு திரிகிறார்கள்? அப்படி அந்த ஒரு வரி மந்திரத்தில் என்ன அற்புதம்தான் அடங்கி இருக்கிறது? எம்பெருமான் அந்த முனிவரை தன்னுடைய அருகில் அழைத்தார். காட்டில் ஊர்ந்து செல்லும் ஒரு புழுவை பார்த்து அந்த புழுவின் காதில் போய் சிவ சம்போ என்ற வார்த்தையை முனிவரின் வாயால் சொல்கிறார். முனிவரும் அந்த புழுவின் காதில் போய் சிவ சம்போ என்று சொல்ல அந்த பொருள் இறந்துவிட்டது. அதன் பின்பு அங்கு விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பட்டாம்பூச்சியின் காதில் போய் சிவ சம்போ என்று முனிவரை சொன்னார். அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துவிட்டது. அடுத்து காட்டில் துள்ளி குதித்து விளையாடும் மானின் காதில் போய் சிவசம்போ என்ற வார்த்தையை சொன்னார். அந்த மான் உடனடியாக இறந்துவிட்டது. முனிவருடைய மனதிற்குள் ஒரே பயம். என்னடா இது? இந்த மந்திரத்திற்கு இப்படி ஒரு சக்தியா? இந்த மந்திரத்தை உச்சரித்தால் செத்து போயிடுவாங்களா? இந்த மந்திரத்தை மனிதர்கள் வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற குழப்பம், பயமெல்லாம் அந்த முனிவருக்கு வந்துவிட்டது. இறுதியாக ஒரு தாய் தனக்கு பிறந்த பச்சிளம் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு சிவபெருமானிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறார். அந்த குழந்தையின் காதில் போய் சிவசம்போ என்ற மந்திரத்தை சொல் என்றவாறு முனிவரை பார்த்து சிவபெருமான் சொல்கிறார். முனிவருக்கு மனதிற்குள் பயம் வந்துவிட்டது. அந்த குழந்தையிடம் போய் இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கவே மாட்டேன், அந்த குழந்தையை சாகடிக்க எனக்கு மனது இல்லை என்று மந்திரத்தை சொல்ல மறுக்கிறார். ஆனால் எம்பெருமான் விடவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். இந்த மந்திரத்தை அந்த குழந்தையின் காதில் போய் சொல் என்று ஆணையிடுகிறார். சரி, சிவபெருமானின் வாக்கை நாம் தட்டக்கூடாது என்று முனிவரும் இந்த சிவசம்போ என்ற மந்திரத்தை அந்த குழந்தையின் காதில் போய் சொன்ன உடனேயே அந்த குழந்தை எழுந்து அமர்ந்து சிவபெருமானை வணங்கியது. புழுவாய் இருந்த நான் ஒரே ஒரு மந்திரத்தால் பட்டாம்பூச்சியாக மாறினேன். அடுத்த ஒரு வரி மந்திரத்தால் மானாக மாறினேன். அடுத்த ஒரு வரி மந்திரத்தால் மனித பிறவியை எடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரே முறை சிவசம்போ என்ற வார்த்தையை உச்சரியுங்கள், நான் தெய்வீக நிலையை அடைந்து விடுவேன் என்று கூறியதாம். இதை பார்த்த முனிவருக்கு எல்லா விஷயமும் புரிந்தது. உங்களுக்கும் புரிந்ததா? இன்று நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லை என்றாலும் சரி, கண் விழித்தாலும் சரி, கண் விழிக்கவில்லை என்றாலும் சரி, சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு உங்களுடைய கைகளால் அர்ச்சனை செய்து சம்போ சிவ சம்போ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கான பிறவி பலனை அடைவீர்கள் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.